ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். கும்பாபிஷேகம். நைட்டு பூஜை நடக்கும்ல, அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். இந்த கோவில் ஏரிக்கரையில் தான் இருக்கும். இவ்வளோ நாள் நாங்கள் இதை கல் வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இது எங்களோட குலதெய்வ கோயில். இந்த சாமியை குலதெய்வமாக வழிபடுறவங்க நான் எங்கள் ஊரில் ஒரு 15 ஃபேமிலி இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க இதை எடுத்து நடத்துகிறாங்க. அப்புறம் எங்ககிட்டலாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் மற்றது எல்லாமே அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. இது அமைச்சாரம்மன் கோயில். அப்புறம் அது பக்கத்துலேயே பெரியாண்டவர் சிலையுமே வச்சுருப்பாங்க. இப்போது நைட்டு ஐயர் அந்த எக்கியம் வளர்த்துவாங்கள்ல, அந்த பூஜை தான் நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நைட்டு அந்த அளவுக்குலாம் கூட்டம் இல்லை. ஏன்னா அந்தந்த குலதெய்வம் தனித்தனியாக இருக்கணும்போது சும்மா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அது முடியிற வரைக்குமே இருந்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாமி சிலையெல்லாம் வச்சாங்க. அது வைக்கும்போது அது கீழே தங்கம் இருக்கவங்க தங்கம் வைக்கலாம், அப்புறம் வெள்ளி இருக்கவங்க வெள்ளி வைக்கலாம், அப்புறம் காசு இந்த மாதிரிலாம் வச்சாங்க. நாங்கள் அப்புறம் அந்த கொலுசு முத்து, அதுக்கப்புறம் இந்த காசு இதெல்லாமே வச்சோம். அப்புறம் அந்த எகிய வளர்த்துறதுலையுமே நிறைய சில்லற காசு, அதுக்கப்புறம் பூ இதெல்லாமே நிறைய போட சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே போட்டோம். அதுக்கப்புறம் சிலை இப்படி தான் வச்சாங்க. நான் இப்போ தான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். கோயில் இதுமாதிரி கும்பாபிஷேகம் அப்படின்னாலே இப்போ நம்ம மார்னிங் போவோம், வெளியில் நிற்போம், அப்புறம் அந்த தண்ணிலாம் தெளிப்பாங்க, அதை மட்டும் இது பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ தான் பக்கத்தில் நின்று அதெல்லாம் நான் பார்த்தேன். சாமியோட சிலைலாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் போயிட்டு பிரசாதம் வாங்கினோம். வேதாவும் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சுண்டல் தயிர் சாதம் இருக்கும். அதனால் அவங்களும் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 9 மணி போலலாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த கோவிலில் தான் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதுமே எங்களுக்கு மொட்டை அடித்தாங்க. ஆனால் இதுவுமே நாங்கள் சின்ன வயசாக இருந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த கோயில் அப்படி தான் இருந்துச்சு. இதையுமே அவங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுக்கெலாம் ஒரு மனசு தான் வேணும். அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதை ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலையில் வந்துட்டோம். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறைய பேர் தான் இருந்தாங்க. காலையில் கொஞ்சம் கூட்டம் தான். நைட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10-15 பேர் எப்படி சாமி ஆடியிருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எந்த சைட்லேருந்து யார் வராங்கன்னே தெரியல. ஒரு பக்கம் இருந்து ஒருத்தவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் நிற்கிறாங்கலாம் பார்க்கல, எல்லாம் தள்ளி விட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் ஆடிலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கலசத்தில் எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய பேர் அவ்வளோ சீக்கிரத்தில் இது அடங்கவே இல்லை. ரொம்ப அந்த கேரளா மாடல்லாம் வச்சதால் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த சாமி ஆடுறதெல்லாம் உண்மைன்ட்டு நம்புறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அன்னதானம் வந்து போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸும், தயிர் சாதம், அதுக்கப்புறம் சில பேர் சக்கரை பொங்கல் அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அங்கேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணாங்க. சரி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.